நமக்கு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷமா நான் நல்லா கொதிக்க வச்சிட்டு இருக்கேன். நமக்கு நல்ல கெட்டியான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலையும் இதுல சேர்த்துடலாம். எல்லாமே நான் சேர்த்தாச்சு. தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கையோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறமா கொதிக்க வைக்க கூடாது, அதோடைய தன்மை மாறிடும். ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் வந்து இதை ஒரு பவுல்ல விட்டு வச்சாச்சு. நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிஸ் பண்ணாம நீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன பவுல்ல சேர்த்துறேன். நம்ம வந்து ஏலக்காய் வந்து தேங்காய் பாலோட நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஒரு வாசனையே நமக்கு வந்து நம்மளை சாப்பிட தூண்டும். நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய பால் ரெடி ஆயிடுச்சு.